இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அதிமுக தொண்டர்களிடையே உரையாற்றினார். அதில் 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி கடன் வாங்கியதும் திமுக அரசின் சாதனை என்று விமர்சனம் செய்தார். மேலும் அடுத்த ஓராண்டில் மேலும் 1 லட்சம் கோடி கடன் வாங்குவதற்கு திமுக அரசு முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டினார். 75 ஆண்டுகளில் பல்வேறு ஆட்சிகளிலும் வாங்கிய கடனை விட அதிகமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடன் வாங்கி வருகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பயிர்கடன் தள்ளுபடி செஞ்ச அரசாங்கம் செஞ்சமா இல்லையா? 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்துமா இல்லைங்களா? விவசாயிகளுக்கு தங்கு தடை இல்லாம பருவத்தில் உரம் கொடுத்துமா இல்லையா? தட்டுப்பாடு இல்லாத உங்களாட்ட விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை கொடுத்தீங்களா? கிடையாது. நல்ல சாலைகள், நல்ல பாலங்கள், அங்கங்கே தடுப்பணை, இந்த பகுதி ஏரி குளம் அதெல்லாம் குடிமராமத்து திட்டத்தில் தூர்வாரி மழை காலத்தில் நீரை சேமித்து நிலத்தடி நீரை உயர்த்தினேன். விவசாயிகளுக்கு வண்டர்மல் இலவசமா உடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க. இப்போ ஒரு லோடு மண்டல் மண்ணாத அள்ள முடியுமா?